டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் சோசியல் சயின்ஸ் டீச்சர் பேசுகிறேன். இன்றைக்கி சோசியல் சயின்ஸில் நம்ம எக்கனாமிக்ஸ் பகுதியில் யூனிட் 1 ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம். அன்றைக்குள்ள இந்த பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னால் உற்பத்திங்கிறது பொருள். ப்ரொடக்ஷன் என்னது? உற்பத்தி அப்படிங்கிறது தான் பொருள். இது யாழினி அண்டு ஜோஸ்பின் ரெண்டு பேருடைய உரையாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. கரும்பு உற்பத்தின்னு சொன்னால் ஒரு பொருளை உற்பத்தி செய்வது தான் உற்பத்தி. அப்போ இந்த யாழினியும் ஜோஸ்பினும் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, கரும்பிலிருந்து சர்க்கரை எப்படி உற்பத்தி சுகர் கேன், கரும்பிலிருந்து சர்க்கரை எவ்வாறு உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி ரெண்டு பேரும் டயலாகாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டயலாகில் கரும்புலேருந்து எப்படி சர்க்கரை உற்பத்தி ஆகிறது என்பதை பற்றி பேசுகிறாங்க. மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன்னா என்னதுன்னா, ப்ரொடக்ஷன் இஸ் a process of combining various material inputs and immaterial inputs and immaterial inputs in order to make something for consumption. Meaning of production அப்படின்னு என்னது? பொருள் உற்பத்தினா என்ன? உற்பத்தி என்பதன் பொருள் என்ன? நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதனவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயல்தான் உற்பத்தி எனப்படும். மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாத ஒன்றையும் சேர்த்து உருவாக்குவது தான் உற்பத்தி எனப்படும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனுடைய வகைகள். டைப்ஸ் ஆஃப் production. உற்பத்தியின் வகைகள். There are 3 types of production. They are primary production, secondary production, tertiary production. Tertiary production. Primary production அப்படின்னா முதன்மை நிலை உற்பத்தி. Secondary production அப்படின்னா இரண்டாம் நிலை உற்பத்தி. Tertiary production அப்படின்னா மூன்றாம் நிலை உற்பத்தி. ஃபஸ்ட்டு ப்ரைமரி ப்ரொடக்ஷன்னா என்னதுன்னா, ப்ரைமரி ப்ரொடக்ஷன் ரெஃபர்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப் ஆக்டிவிட்டி இன் விச் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் டைரக்ட்லி யூஸ்ட். இயற்கையாக கிடைக்கும் பொருளை நேரடியாக பயன்படுத்தி செய்கின்ற செயல்பாடுகளுக்கு உட்பட்ட நிலையை தான் முதல் நிலை உற்பத்தி என்கிறோம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு உற்பத்தி செய்வதுதான் முதல் நிலை உற்பத்தி. அடுத்தது இதில் அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், மைனிங் அண்ட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் டு பிரைமரி செக்டர். வேளாண்மை, காடு வளர்ப்பு, மீன்பிடித்தல், சுரங்க தொழில், எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல் இதெல்லாம் முதன்மை நிலை உற்பத்திக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். செகண்டரி ப்ரொடக்ஷன்னா the process of manufacturing products by using primary products as raw materials is known as secondary level production. இதில் இரண்டாம் நிலை உற்பத்தினா முதன்மை நிலையிலிருந்து கிடைக்கப்படுற பொருளை மூலப்பொருளாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருட்களை உருவாக்குவது தான் இரண்டாம் நிலை உற்பத்தி, செகண்டரி ப்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு ப்ரைமரி ப்ரொடக்ஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செகண்டரி ப்ரொடக்ஷன் பொருளை நம்ம உருவாக்குறது தான் செகண்டரி ப்ரொடக்ஷன். அடுத்தது டெர்ட்டியரி ப்ரொடக்ஷன். டெர்ட்டியரி ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னதுன்னா மூன்றாம் நிலை உற்பத்தி. Tertiary production. Tertiary production is known as the services which are not visible rendered by the teachers, doctors, etc. அதில் என்ன சொல்லியிருக்கு? மூன்றாம் நிலை உற்பத்தியில் சமூகத்தில் ஆசிரியர், மருத்துவர் போன்றோர் ஆற்றும் சேவைகள் மூன்றாம் நிலை உற்பத்தி. டீச்சர்ஸ், டாக்டர்ஸ் உடைய சேவைகள் தான் என்னது? மூன்றாம் நிலை உற்பத்தி. பேங்கிங், இன்சூரன்ஸ், எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் டிஃபென்ஸ் எக்ஸெட்ரா. வங்கி, காப்பீடு, கல்வி, பாதுகாப்பு போன்றவை என்னது? மூன்றாம் நிலை உற்பத்தி ஆகும். அடுத்தது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். உற்பத்திக்கான காரணிகள். There are 2 main divisions of factors of production. இரண்டு வகையான பிரிவுகள் உள்ளன உற்பத்தி காரணிகள். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி காரணிகள். 2 மெயின் டிவிஷன்ஸ். உற்பத்தி காரணிகள் இரண்டு வகையாக பிரிவுகளாக உள்ளது. அது ஒன்று, தே ஆர் பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் derived factors of production or modern factors of production or secondary factors of production. அதில் என்ன சொல்லியிருக்கு?
முதன்மை உற்பத்தி காரணிகள், அடுத்தது பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் அப்படின்னு 2 வகைப்படும். அதில் வந்து பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் லேண்ட் அண்ட் லேபர், டெரிவ்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். நிலம் மற்றும் உழைப்பு ஆகியவை முதன்மை உற்பத்தி காரணிகள் என்றும், மூலதனம் மற்றும் தொழிலமைப்பு ஆகியவை 2ஆம் நிலை உற்பத்தி காரணிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது லேண்டு. லேண்டுனா என்னென்னா நிலம். லேண்டுன்னு என்னது? நிலம். இதில் நிலத்தை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, it includes within itself several things such as land surface, air, water, minerals, forests, rivers, lakes, seas, mountains, climate and weather. Thus land includes all things that are not made by man. அதில் என்ன சொல்லியிருக்கு? நிலப்பரப்பு, நீர், காற்று, கனிம வளம், காடுகள், ஆறுகள், ஏரிகள், கடல்கள், மலைகள், வானிலை, காலநிலை ஆகிய அனைத்தும் நிலம் என்னும் சொல்லுக்குள் அடங்குகிறது. நிலம் என்னும் சொல்லுக்குள் அடங்குகிறது. அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட். நிலத்தின் சிறப்பியல்புகள். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட். லேண்ட் இஸ் ஏ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். நிலம் வந்து இயற்கையின் நன்கொடை. லேண்ட் இஸ் நாட் த அவுட்கம் ஆஃப் ஹியூமன் லேபர். Rather, it existed even long before the evolution of man. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நிலமானது மனித உழைப்பினால் உருவானது அன்று. அது மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி தொடங்குவதற்கு முன்னமே, மனிதன் தோன்றுவதற்கு முன்பே தோன்றியதுதான் நிலம். அடுத்து லேண்ட் இஸ் ஃபிக்ஸட் இன் சப்ளை. லேண்ட் வந்து நிலத்தின் அளிப்பு நிலையானது. நிலம் வந்து எப்போவுமே நமக்கு பயன் தந்து கொண்டே இருக்கும். அதுக்கு வந்து the total quantity of lands does not undergo any change. நிலத்தின் மொத்த பரப்பையும் யாராலும் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. No alteration can be made in the surface area of land. நிலத்தின் செழிப்பை உயர்த்த முடியுமே தவிர அதனுடைய அளவை மாற்ற முடியாது. Land is imperishable. All man-made things are perishable and these may even go out of existence. But land is imperishable. மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து பண்டங்களும் அழிந்து போகக்கூடியது. ஆனால் நிலம் என்ன செய்யக்கூடியது? அழியாதது. Land is a primary factor of production. Land helps to provide raw materials for industries and to produce crops. அது என்ன சொல்லியிருக்கு? நிலம் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை அளிக்க உதவுகிறது. வேளாண்மை மூலம் பயிர்களை விளைவிக்க உதவுகிறது. அடுத்தது land is immovable. It cannot be transported from one place to another. நிலத்தை என்ன செய்ய முடியாது? ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்ற முடியாது. Land has some original indestructible powers. அதில் என்ன சொல்லியிருக்கு? நிலம் ஆற்றல் வாய்ந்தது. Land has some original indestructible powers. அதில் என்ன சொல்லியிருக்கு? Its fertility may be varied but it cannot be destroyed completely. அதில் என்ன சொல்லியிருக்கு? இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களால் நிலத்தின் செழிப்புத்தன்மையில் மாற்றம் ஏற்படலாம். ஆனால் என்ன செய்ய முடியாது? நிலத்தை அழிக்க முடியாது. கம்ப்ளீட்லி நிலத்தை முழுவதுமாக அழிக்க முடியாது. Land differs in fertility. நிலம் செழிப்புத்தன்மையில் மாறுபடும். Fertility of land differs on different pieces of land. நிலம் அதனுடைய செழிப்புத்தன்மையின் அடிப்படையில் இடத்திற்கு இடம் நிச்சயம் மாறுபடும். அடுத்தது லேபர்னா உழைப்பு. லேபர் இஸ் த ஹியூமன் இன்புட் இன்டு த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். உற்பத்தி பாதையில் உழைப்பு என்பது மனிதனுடைய இடுபொருள் ஆகும். அடுத்தது டிவிஷன் ஆஃப் லேபர், வேலை பகுப்பு முறை. டிவிஷன் ஆஃப் லேபர், வேலை பகுப்பு முறைன்னு சொல்லும் பொழுது, division of labor means dividing the process of production into
distinct and several component process and assigning each component in the hands of labor. ஒரு உற்பத்தியை நன்கு வரையறுக்கப்பட்ட வெவ்வேறு உட்பிரிவுகளாக பிரித்து அந்த உட்பிரிவுகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தனிப்பட்ட உழைப்பாளி குழுவினரிடம் ஒப்படைப்பது தான் வேலை பகுப்பாய்வு. அதாவது வேலையை பிரித்து கொடுப்பது, வேலையை பிரித்து அவரவர் திறமைக்கு ஏற்ப வேலையை பிரித்து கொடுப்பது தான் அது என்னது, டிவிஷன் ஆஃப் லேபர். அடுத்தது மூலதனம். மூலதனம் சொல்லும் பொழுது கேபிட்டல். கேபிட்டல்னால் என்னது, மூலதனம். கேபிட்டல் இஸ் மேன்-மேட் ஃபிசிக்கல் குட்ஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் அதர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். மூலதனம் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது. நிறைய பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் மூலதனம். அடுத்தது என்டர்பிரன்யூர் ஆஃப் ஆர்கனைசேஷன். அண்ட் entrepreneur is a person who combines the different factors of production. அதில் என்ன சொல்லுது, தொழில் முனைவோர் எனப்படுவோர் பல உற்பத்தி காரணிகளை மூலதனம் ஒருங்கிணைத்து செயல்படுவர். அது சரி. இந்த பாடம் உங்களுக்கு இதோட முடியுது மாணவர்களே. இதில் பின்னாடி உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் இருக்குது. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது fill in the blanks, match the following, give short answer, give brief answer. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர்லாம் ஃபஸ்ட்டு ஒன் வேர்டை புக்கில் ஃபில்லப் பண்ணணும். அடுத்தது நீங்கள் நோட்டில் எல்லாரும் கொஸ்டினுக்குள்ள ஆன்சரை எழுதியிருக்கணும். சரி மாணவர்களே, இதோட இந்த சோசியல் சயின்ஸ் பாடம் முடிகிறது. இனிமேல் அடுத்த செகண்ட் டைமில் நம்ம பார்க்கலாம்.